வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் எப்படி டே ட்ரேட் பண்ணலான்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 10,711 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது தொடர் சரிவை கொடுத்து 10,664 வரைக்கும் வந்து மறுபடியும் 10,770க்கு மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம 10,699 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 10,680 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. நேற்று ஆப்ஷன் செயினில் இது எப்படி பண்ணலான்னு நினச்சிருந்தோன்னா 10,450 புட் ஆப்ஷனை 60 பக்கமாக வந்து பை பண்ணலான்னு நினச்சோம். 60 பக்கமாக வந்ததுலேருந்து மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்து 69 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமா 52 வரைக்கும் வந்து 60 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு நினைக்கிறோன்னா 10,400 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம எதிர்பார்ப்பு 10,680 பக்கமாக மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ 10,650 தான் அட் த மணி ஆப்ஷன். இதிலிருந்து 1, 2, 3, 4, 5 ஸ்ட்ரைக்கு தள்ளி போய் நம்ம வாங்க முயற்சி செய்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குறைந்தது 0.25 டெல்டாவில் நம்ம வாங்க முயற்சி செய்கிறோம். 0.25, 0.3 டெல்டா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா தொடர்ந்து நாங்கள் வெபினாராக கிளாஸ்லலாம் டெல்டாவோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் என்னென்னா, நம்ம எங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னா, நேற்று மார்க்கெட்டில் பாருங்கள், மார்க்கெட் பாசிட்டிவாக நமக்கு 40 பாயிண்ட் மேலே போயிருந்தது. ஆனால் நம்ம 10 பாயிண்ட் தான் ப்ராஃபிட் கிடைச்சது. எதுக்காகனா, நம்ம ஸ்டாப் லாஸ் கீழே வந்ததுன்னா நம்ம அதுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அது அந்த லாஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராஃபிட்டை விட்டு கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்குது 10,400 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 49 க்ளோஸ் ஆகிருக்கு. 60 பக்கமாக இன்றைக்கி ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். 60 பை பண்ணிவிட்டு 38 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்பு பாருங்கள், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்போம், ஆனால் 10 பாயிண்ட் டார்கெட் வைப்போம். ஏன் அப்படின்னா, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இது கொஞ்சம் மோசமாக தெரிஞ்சால் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சதவீதம் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து குறைந்தது 80 பாயிண்ட் நம்ம எதிர்பார்த்ததுக்கு முரண்பாடாக கீழே விழுந்தால் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.